ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ், ஒரு ஒர்ஸ்ட்டு சர்வீஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அவேர்னஸ் என்னென்னா, இப்போ இந்த பிரிண்டர் வாங்கி 1 மந்த் ஆகுது எப்சனில். இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இல்லாத நேரத்தில் எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ டம்மியாக எடுத்து பார்க்கணுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏதோ சம் ரஃப்யூஸ் வச்சுக்கோங்களேன். அதுக்காக ஒன் சைட் பேப்பர் வந்து போட்டு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து இங்க் பிரிண்டர். இதில் வந்து ஒன் சைட் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணோம்னா திக்கான பேப்பராக யூஸ் பண்ணலாம். திக்னஸ் கம்மியாக இருக்க இந்த மாதிரி பேப்பர்லாம் யூஸ் பண்ணோம்னா பேப்பர் போய் மாட்டோம். சரி, அதோட விட்டாங்கன்னா, ஆனால் அதோட விடலை. அவங்க என்ன பண்ணாங்க, பேப்பர் பூச்சி இழுத்துட்டாங்க அப்படியே ஆன்லேயே. அப்படி இழுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, பிரிண்ட் எடுத்தால் குவாலிட்டி ரொம்ப புவராக இருந்தது. நான் கேட்டேன், என்ன மேடம் ஆச்சுன்னு. இந்த மாதிரி பேப்பர் மாட்டிச்சு, நான் எடுத்தேன் இதாகிடுச்சுன்னாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டரில் இதை வந்து வாரண்டி லாக் பண்ணேன். காரணம் என்னென்னா, இது வந்து எடுத்து 1 மந்த் ஆச்சு. ஸோ நம்ம எதுவும் கை வச்சு பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹெட் மேலேயும் ஒரு டவுட்டாக இருந்தது. சரி, அதனால் வந்து வாரண்டி சென்டரில் லாக் பண்ணேன். லாக் பண்ணி வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆள் வந்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து அவர் அந்த ஹெட் அலைன்மெண்ட்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ரன்னிங்கில் வந்து பேப்பர் நம்ம எடுத்தோம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா பேப்பர் எடுக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு தான் பேப்பர் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா உள்ளே இருக்க ப்ரோக்ராம் கரெக்டாக சான்சஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அலைன்மெண்ட் மாதிரி பேப்பர் அந்த மாதிரி அவுட்புட் போராக வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்வீஸ் சென்டர்லேருந்து. சரி, ஓகே, இது பெஸ்ட்டு சர்வீஸு. ஸோ நான் ஆல்ரெடி இந்த தஞ்சாவூர் எல்எஸ்சி லேப்டாப் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் என்ன பிரிண்ட் வாங்கலான்னு. அப்போ நான் எப்சன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பெய்டு கேம்பெயினோ ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் பண்ணுற ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் இது எப்சனுக்குன்னு வச்சுக்கோங்களேன் என் சைட்லேருந்து. காரணம் என்னென்னா, இது எனக்கு சர்வீஸ் பண்ணாலும் ஈஸி. ஏதாச்சும் ஸ்பேர் வேணாலும் கிடைக்கும். ஸோ நம்ம இது சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்பேர்லாம் இது எனக்கு ஈஸியாக கிடைக்குது. அதனால் எப்சன் ஒரு பெஸ்ட்டான பிரிண்டர் தான் நான் சொல்லுவேன். இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா பாருங்கள், இந்த பிரிண்டரும் அந்த பாக்ஸ் கூட மேலே தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு வருவோமா. இதுதான் இந்த கீபோர்ட் மவுஸ் தெரியுதுங்களா. இது வந்து டெல்லோட கீபோர்ட் மவுஸ். இது வந்து கடையில் வந்து ஸ்டாக் இது ஒன்று மட்டும் நான் வச்சுருந்தேன். என்ன ரீசன்னா, ஒயர்லெஸில் பிராண்டடில் வந்து பார்த்தீங்கன்னா லாகிடெக் வந்து இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஸோ அதனால் வந்து டெல்லே நான் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம்மு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ அதனால் வந்து சரி, ஒயர்லெஸ் மட்டும் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குன்னு இது வாங்கி வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணது கீபோர்டு ஒர்க் ஆகலை புதுசு. சரி, வாரண்டி கிளைம் பண்ணலான்னு சொல்லி சர்வீஸ் சென்டரில் எடுத்துன்னு போய் கொடுத்தா, பாக்ஸ் வேணாம், நீங்கள் மெட்டீரியல் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரின்னு கொடுத்துட்டு வெளியே வரும்போது எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் பாக்ஸ் வாங்கல, ஒரு வேளை பாக்ஸ் நமக்கு தர மாட்டாங்களோ, ரிட்டர்ன் உள்ளே போய் கேட்டேன். இப்போ எனக்கு புதுசு பாக்ஸோட வருமா, பாக்ஸ் இல்லாமல் வருமானு கேட்டால் பாக்ஸ் இல்லாமல் தான் வருமா. நான் கேட்டேன், அப்புறம் நான் எப்படிங்க கஸ்டமர் விற்காதுன்னா இதே பாக்ஸில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இது என்கிட்ட ஒரு 2 மந்த்ஸாக இது ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி டெலிவரி எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஸ்டிக்கர் லேபிள் லைட்டாக டேமேஜும் ஆகிடுச்சு. நான் வந்து இதை கஸ்டமர்கிட்ட போட்டு அது ஒர்க் ஆகலை. கஸ்டமர்கிட்ட வந்து வாரண்ட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீணா போன பிராண்டு வேணான்னு சொல்லிட்டு லாகிடெக்லேயே கொஞ்சம் காஸ்ட்லி மாடலாக வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா, வாரண்ட்டி கொடுத்து கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆகுது. இன்னும் ஒரு மெயிலோ ஒரு மெசேஜோ வரல டெல் சைடில் இருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஓப்பன் பண்ண இது நான் எப்படியா விற்கிறதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அவங்க ஸ்டாஃப் கிட்டே கேட்குறேன், நான் கீபோர்டு மவுஸு உங்கள்கிட்ட வாரண்ட்டி இல்லாமல் கொடுத்தா வாங்கிப்பீங்களான்னு கேட்குறேன். அதுக்கும் அவங்க சைட்லேருந்து பதில் இல்லை. ஸோ இந்த டெல் கம்பெனி வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நாங்கள் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த கீபோர்ட் மவுஸு, அதாவது கீபோர்ட் மவுஸில் சொல்கிறேன், ஒரு 2019 20 டைம்லலாம் என்ன ஆச்சுன்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியில் வந்து பிராண்டட்னா கீபோர்ட் மவுஸு டெல் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் லோக்கல் பிராண்ட் ஒரு 2 3 பிராண்ட் வச்சுருந்தாங்க. இந்த டெல் என்ன ஆயிடுச்சு, ஏதோ குரூப்பில் எங்கள் ஓனர் சொன்னார். அப்போ ஏதோ குரூப்பில் வந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி டெல்லில் வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் வருதான், அதனால் வந்து அந்த டெல் பிராண்டே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாக்லேருந்து அவர் டெல் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நான் கடை போட்ட பிறகு நான் வந்து இந்த டெல் பிராண்ட் வேணான்னு தான் இருந்தேன். ஆனால் சரி, இந்த கீபோர்டு கொஞ்சம் நல்லா இருக்கே, பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தா அவன் வேலையை காமிச்சிட்டான். ஸோ இது ஒரு கேவலமான ஒரு வாரண்டி இது. ஸோ தயவுசெய்து யாருமே இந்த டெல் இது வாங்காதீங்க. நான் சொல்கிறது கஸ்டமரில் நம்மள மாதிரி கடை வச்சுருக்கவங்களே சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ரிட்டர்ன் போடுங்க, இப்போ ஸ்டாக் இருந்தால் கூட. அப்போ தான் இவனுக்கு தெரியும். ஏன்னா
இந்த மாதிரி அப்போ மற்ற பிராண்ட்லலாம் இப்போ ஓப்பன் பாக்ஸில் வந்து பிரச்சனை வராதான்னு கேட்டால் எல்லா பிராண்ட்லேயுமே வரும். ஏதாச்சும் ஒன்று டிஃபெக்ட் ஆகும், யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நான் பாக்ஸ் தர மாட்டேன், நீ பழைய பாக்ஸ் தான் போட்டு விற்கணும்னு அவன் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதை எப்படி விற்றா ஒரு கஸ்டமர் வாங்கிப்பாங்க? இந்த கீபோர்டில் நமக்கு கிடைக்கிற மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் ஏரியாக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு விற்கிறோம். ஒன்றும் இல்லை, நமக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 1200 இந்த ரேஞ்ச் வருது. ஆன்லைன்லேயே 1250 ரூபாவோ 300 காட்டுது, 1300 காட்டுது. ஸோ அப்படின்னும் போது நம்மளோட மார்ஜின் மிஞ்சி போனால் அந்த 50 to 60 அந்த ரேஞ்சு தான் வச்சு விற்க முடியும். அதுக்காக நமக்கு வாரண்டி சென்டருக்கு ஒரு கிலோமீட்டர் தான், அது ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி பெட்ரோல் போயிட்டு வந்தால் அவன் அன்றைக்கா கூட கொடுக்காம 10 நாள் கழிச்சு வந்து, அதான் உங்களுக்கு 1 வீக் கழிச்சு வந்து மெசேஜ் வரும்னு சொன்னான். இன்னி வரைக்கும் மெசேஜ் வரல. ஸோ இதுவும் வந்தாலும் இதை ஒன்றும் பண்ண போதில்லை, இதை நான் விற்க போகிறது கூட இல்லை. நல்லா இருக்கான்னு அவன் முன்னாடியே செக் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து நான் பர்சனல் யூஸ் தான் வச்சு இருக்கணும். என்ன பர்சனல் யூஸில் இப்போ யூஸ் பண்ணுற ஜெப்ரானிக்ஸ் கீபோர்டு கூட நல்லா தான் இருக்குது. அதை விட இவன் கேவலமாக இருக்கிறான் டெல்லு சர்வீஸில். ஸோ எப்படி சர்வீஸ் பண்ணோன்னு இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, டெல்லு வந்து அந்த டைமில் வந்து பிரிண்டர்லாம் விற்றுருக்காங்க. ஆனால் பிரிண்டரில் இந்த மாதிரி ஒட்ட முடியாது இல்லையா, அதனால சேல்ஸ் இல்லாததுனால டெல் இது இப்போ பிரிண்டர் வர்றதில்லை. சரி, இந்த பெஸ்ட் சர்வீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் டெல்லில் ஆன சம்பவம், அப்புறம் எப்சனில் ஆன சம்பவம், நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உனக்கு ஏன் டெல் மேலே இவ்வளோ கான்லாம் கேட்காதீங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லில் வாரண்டி சப்போர்ட்டில் இருந்திருக்கேன் ஒரு 1 இயர். ஸோ நான் லேப்டாப் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், லேப்டாப் டெஸ்க்டாப்லாம். அது எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. எங்கள்கிட்ட மெட்டீரியல் கொடுத்து இந்த கஸ்டமர் போய் மாட்டுக்குன்னு சொல்லுவாங்க, நாங்கள் போய் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் கஸ்டமர் எத்தனை நாளில் ஆச்சு கம்ப்ளைண்ட் போட்டு, எவ்வளோ நாள் இந்த ஸ்ட்ரகிளுக்கு, இந்த பிரச்சனை, இதை பற்றிலாம் எதுவுமே எங்களுக்கு பெருசாக வந்து தெரியாது. ஸோ அதுதான், பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த எப்சன் பிரிண்டரில் பேப்பர் மாட்டிச்சின்னா பிரிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு பேப்பர் எடுங்க. எந்த பிரிண்டர்னாலும் பிரிண்டர் ஆஃப் பண்ணிட்டு பேப்பர் எடுங்க மாட்டிக்கிச்சுன்னா.